போயிடுச்சு. போற வழியில எல்லாம் இப்படி மேல வந்து விழுந்துகிட்டே இருக்கும். என்ன மேல வந்து விழுமா? சரி நான் கிளம்புறேன். தனியா போற கொஞ்சம் ஜாக்கிரதையாகிரு. இப்ப எதுக்காக இப்படி பண்ண? இந்த மாதிரி ஏதாச்சும் என் மேல விழுந்துச்சுன்னா அதுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. ஆனா நீ தானே பாடி கார்டெல்லாம் வேண்டாம்னு சொன்ன. இங்க இருந்து வெளியே போற வரைக்கும் இருந்தா போதும். சாய், அட்டைப்பூச்சி அனுப்புறது போதும், நிறுத்து. இதுக்கு மேல பயமுறுத்தணுங்கிற அவசியம் இல்ல. என்ன நருட்டோ, அட்டைப்பூச்சி ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்றியோ? All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. ஓ, இது உனக்கு பத்தலையா? போதும் சொன்னா கேளு. மாஸ்டர்ஸ் தூக்கி வச்சு கொண்டாடுற பொண்ணுக்கும் ஹோட்டாருக்கும் ஒரு நல்ல ட்ரைனிங்கே கிடைக்கல, அப்படித்தானே? என்ன? நாருட்டோ! ஹே சாகுரா! நாருட்டோ! இன்னைக்கு முட்டா பயலே! இனிமே இப்படி ஓடாம ஒளியாம வேடிக்கை பாரு. எங்களுக்கு நீ வேணும் சாய், அதனால ஒழுங்கா வாயை தோறு. இது நான் ஸ்பெஷலா உருவாக்குற ஃபுட். இது உனக்கு எனர்ஜி கொடுக்கும். பாவம், அதை சாப்பிட்டாம என்ன ஆக போறானோ? எனக்கு இதுக்கு மட்டும் உண்மையை சொல்ல. உண்மையிலேயே நீ ஜிராயாவோட ஸ்டூடெண்ட் தானா? என்ன கேள்வி கேக்குறீங்க? அதுல என்ன சந்தேகம்? ஜிராயா மாஸ்டருடைய ஒரே சிஷ்யன் நான் தான். இந்த வயசான காலத்துல என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. குருநாய் சென்சை, கண்டத சாப்பிட்டு சரிக்காம ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டீங்களா? உங்க தொப்ப ஜோஜியை விட பெருசா இருக்கு. மூளைய என்ன முதுகுல வச்சிருக்க? அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. இவ்வளவு வயசாயும் தத்திமாடா இருக்கியே, உன்னை என்ன பண்றதுனே புரியல. இது வரைக்கும் ஜிராயா எத்தனை புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காரு? 4 இல்ல 5 புக்கு. எனக்கு தெரிஞ்சு அது இதுவாதான் இருக்கணும். குதூகலமா வாழ்வது எப்படியா? பேஜ் நம்பர் 31 எடுங்களா. ஓகே, போயாச்சு. ப்ளீஸ் அத கொஞ்சம் சத்தமா படிங்களா. என்ன? இல்ல, அது வந்து அதுல என்ன எழுதி இருக்குங்கறத சீக்கிரம் படிங்க. வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. I love you.